தினத்தையொட்டி சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஆளுநர் ஆர்.என். ரவி வரவேற்று அழைத்துச் சென்றார். தொடர்ந்து நடைபெற்ற தேசப்பற்று கலை நிகழ்ச்சிகளை இருவரும் அருகருகே அமர்ந்து ரசித்து பார்த்தனர். சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடன் கைகுலுக்கி சிறிது நேரம் பேசி மகிழ்ந்தார். தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் அமைச்சர் ஏவவேலு சிறிது நேரம் பேசினார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாமக சார்பில் ஜி.கே. மணி, தேமுதிக சார்பில் பிரேமலதா, எல்.கே. சதீஷ், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். ஓலா நிறுவனம் தனது மின்சார ஸ்கூட்டர்களுக்கு பாரத் செல் என்ற பெயரில் சொந்த பேட்டரியை அறிமுகம் செய்துள்ளது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிப்பிலும் கவனம் செலுத்தி வரும் ஓலா நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று புதிய அறிவிப்புகளை பயனர்களுக்கு வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. அந்த வகையில் நடப்பாண்டு ஓலா சங்கல்ப் எனும் பெயரில் கிருஷ்ணகிரியில் நடந்த நிகழ்ச்சியில் புதிய ஸ்கூட்டர்களை அறிமுகம் செய்ததுடன் புதிய பேட்டரி குறித்தும் அறிவித்தது. So that means you can get a full charge in minutes. It has longer range. And to build this, we actually filed more than 70 patents. So this cell... பாரத் செல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பேட்டரிகள் ஓலா ஸ்கூட்டர்களில் அடுத்த ஆண்டு முதல் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேட்டரிகள் 5 மடங்கு கூடுதல் சக்தியுடன் இயங்கும் என்றும் 1.5 மடங்கு வேகமாக சார்ஜ் ஆகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் 8வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 752வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி ஏகனாபுரம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக 8வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றினர். முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை கவனத்தில் கொண்டு இந்த திட்டத்தை வேறு ஒரு இடத்துக்கு மாற்று இடத்துக்கு எடுத்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதேபோன்று தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பழைய குற்றால அருவியை வனத்துறையினர் வசம் ஒப்படைக்கக்கூடாது, அருவியில் 24 மணி நேரமும் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு முகாமில் வளர்க்கப்படும் யானைக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. முதுமலை தெப்பக்காடு முகாமில் கடந்த 1971ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தில் சந்தோஷ் என்ற யானை பிறந்தது. இந்த யானையின் 53வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டப்பட்டது. ராகி உணவை கேக் போன்று உருவாக்கி பாகன் அதனை வெட்டி யானை சந்தோஷிற்கு ஊட்டிவிட்டார். அப்போது சந்தோஷ் யானைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக மற்ற யானைகள் சுற்றி நின்றன. வனத்துறையினரும் சுற்றுலா பயணிகளும் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்தவர் விமான நிலையத்திற்கு வெளியே தங்கள் குழுவை சேர்ந்தவருடன் சண்டையிட்டுக் கொண்டதால் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்கிக் கொண்டனர். சென்னை விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் கடலூரைச் சேர்ந்த கோவிந்தராசு மற்றும் திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த கலீல் அலி கட்டி புரண்டு சண்டையிட்டுக் கொண்டனர். அவர்களை சென்னை விமான நிலைய காவலர்கள் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் கலீல் அலியின் வழிகாட்டுதலில் கோவிந்தராஜ் தங்கம் கடத்தல் குருவியாக சிங்கப்பூர் சென்றது தெரியவந்தது. மேலும் சிங்கப்பூரிலிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 700 கிராம் தங்கத்தை கடத்தி வந்த கோவிந்தராஜ் அதனை கலீலிடம் தராமல் ஏமாற்ற முயற்சித்ததால் சண்டை ஏற்பட்டதும் உறுதியானது. இதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் கோவிந்தராஜ் பல்வேறு நாடுகளுக்கு தங்க கடத்தல் குருவியாக சென்று வந்ததும் அம்பலமானது. இந்த நிலையில் 2 பேரையும் கைது செய்த காவலர்கள் தங்க கடத்தலுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், கள்ளுக்குடி, கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் காணப்பட்டது. மேலும் நீர்நிலைகள், அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கனமழையால் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
சங்கராபுரம், ரிஷிவந்தியம் சுற்றுவட்டார பகுதிகளில் 200 ஏக்கருக்கு மேல் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. எனினும் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களை விவசாயிகள் வேதனையுடன் அறுவடை செய்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் சோத்துப்பாறை அணை தனது முழு கொள்ளளவான 126 அடியை எட்டியது. இதனால் கல்லாறு, செலும்பாறு, பாம்பாறு, வராக நதி உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளப்புறம் உள்ளிட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள ஆற்றுப் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். கொடைக்கானலில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள ஆற்றுப் பகுதியில் குளிக்கச் சென்ற 10 சுற்றுலா பயணிகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அவர்களை கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழ்குட்டப்பட்டியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றம் சார்பில் கஞ்சிக்கலை ஆன்மீக ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. உலக மக்களின் நன்மைக்காக நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பக்தர்கள் செவ்வாடை அணிந்து கஞ்சி கலையம், அக்னி சட்டி எடுத்து அம்மனை வழிபட்டனர். தினத்தையொட்டி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றாததற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் 2வது சிறந்த மாநகராட்சியாக தூத்துக்குடி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதற்கான கேடயத்தை வாங்குவதற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் ஆணையர் மதுபாலன் சென்னை வந்தனர். இதனால் சுதந்திர தினத்தன்று நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவை மேலும் ஒரு வாரத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் மண் சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை கடந்த ஒரு வாரமாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருப்பூரில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி அப்பகுதியில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீடுகளில் தங்க முடியாமல் வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கொட்டிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அறந்தாங்கியில் பெய்த மழையால் அண்ணா சிலை முன்புறம் உள்ள சாலையில் குளம் போல நீர் தேங்கி வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு ஜனவரிக்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அரசு சார்பில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 21,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தியாகிகளின் குடும்பங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியமும் 11,500 உயர்த்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அறிவித்தார். பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும்.